ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இட்லி உப்புமா. நேற்று நைட்டு செஞ்ச இட்லியில் 4 இட்லி மீந்துச்சு. நம்ம சூரிய வம்சம் தேவயானி அக்கா இருக்காங்களே, அவங்க ஸ்டைலில் சூப்பரான ஒரு இட்லி உப்புமா செஞ்சிடலாம். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு இட்லியை நல்லா ஊற்றுக்கோங்க. இட்லியை பாருங்கள் நல்லா ஊற்றுட்டோம். சரிங்களா? தேவையானது வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் ஒன்று, ஒரு 2 பச்சை மிளகாய், அவ்வளோதான். அதுக்கப்புறம் தாளிப்பு. இட்லி உப்புமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு பேன் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன். சரிங்களா? எண்ணெய் லைட்டாக காயிடும். எண்ணெய் லைட்டாக காஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு தேவையான கடுகு லைட்டாக பொரிட்டோம். பொரிஞ்சோடனே தேவையான கடலைப்பருப்பு லைட்டாக பொரிட்டோம். கடலைப்பருப்பு லைட்டாக பொரிஞ்சிச்சு. தேவையான சீரகம் பொரிஞ்சோடனே நம்ம வெட்டி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் வச்சுருந்தோம்ல, அதை ஜஸ்ட் அப்படியே போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, வெங்காயம் லைட்டாக வதங்க ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. சரியா? மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஓகே, மஞ்சள் தூள் போட்டு எண்ணெய் லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ தான் மெயின் மேட்ரு, நம்ம உதுத்து வச்ச இட்லி போட்டு நல்லா அந்த இது கூட நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நல்லா ஒரு எப்படி சொல்கிறது, கிறிஸ்பியாக அப்படி வரணும். ஸோ நல்லா ஹீட்டு கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதக்கிட்டோம். இது இட்லி ஏற்கனவே இட்லிக்கு நம்ம உப்பு போட்டிருப்போம். சரிங்களா? அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும். சரிங்களா? அது லைட்டாக அப்படி கொஞ்சம் அழுத்தி விட்டுட்டு போதும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த இட்லிலாம் நல்லா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக. அதான் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி உப்புமா சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக அந்த தாளிப்போட சூப்பர் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம், கூட சட்னி வச்சு கூட சாப்பிட்லாம்.